தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீட்டில் தொடர் இழுபறி நீடித்து வருவதால் அது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் வீடியோ வெளியிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி கட்சிகளான சிபிஐஎம் மற்றும் விசிக ஆகிய கட்சிகளுக்கு கேட்கும் தொகுதிகளை இன்னும் ஒதுக்காததால் கூட்டணி கட்சிகளிடையே தொடர் இழுபறி மற்றும் பேச்சுவார்த்தையானது தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு பேசிய திருமாவளவன், இது ஒரு ஜனநாயக நடைமுறையாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைபிடித்து வருகிறது. விருப்ப மனுக்கள் பெறப்பட்டாலும் அதன் பிறகு நேர்காணல் நடத்தப்படாது. கட்சித் தலைவர் என்ற முறையில் சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பேன் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணிக்கு செல்வதா என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நாளை அறிவிக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் பன்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வேல்முருகன் வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் கூடுதல் சீட்களை கேட்க புதிய கட்சிகளின் வரவை காட்டி மீண்டும் ஒரு தொகுதியை மட்டும் கொடுக்க திமுக முன்வந்ததாகவும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேல்முருகன் அதிருப்தியில் இருக்கும் நிலையில் அவருக்கு 3 தொகுதிகள் என்ற ஆஃபரை அதிமுக முன்வைத்து இருக்கிறது. அவர் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறதாம். இதையடுத்து திமுகவுக்கு 24 மணி நேரமும் கெடு விதித்து இருக்கும் வேல்முருகன் தனது முடிவை நாளை அறிவிக்கிறார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆலோசனை நடத்தியுள்ளார். அதிமுக கூட்டணியில் தினகரனின் அமமுக கட்சி இடம்பெற்று இருக்கிறது. 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லி சென்றிருந்த அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை தொடங்கும் என்று கூறப்படும் நிலையில் எத்தனை தொகுதிகள், சின்னம் தொடர்பாக அமித்ஷாவுடன் தினகரன் விரிவான ஆலோசனை நடத்தினார். குக்கர் சின்னத்தில்தான் அமமுக போட்டியிடும் என தினகரன் ஏற்கனவே தெரிவித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. மினரல் வாட்டர் விலை உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 20 லிட்டர் கேன் விலை 5 ரூபாயும் அடைக்கப்பட்ட 1 லிட்டர் கேன் விலை 3 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மூலப்பொருட்களின் விலை, வேலையாட்களின் சம்பளம், மின்சார கட்டண உயர்வு காரணமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விலை உயர்த்தப்படுவதாக உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புனித ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகையுடன் தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர் மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இஸ்லாமியர்களின் புனித நாளாக கருதப்படும் இந்த ரம்ஜான் பண்டிகையை நோன்பிருந்து இன்று அதனை நிறைவு செய்து இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையுடன் கொண்டாடினர். இதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளில் இதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சென்னை தீவுத்திடல், மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி போன்ற பெருநகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் கூடி தொழுகை நடத்தி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி கொண்டனர். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நீடிப்பதால் மக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் வணிக சிலிண்டர் சப்ளை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விலையையும் சப்ளை செய்யும் ஏஜென்சிகள் அதிகரித்து இருப்பதால் ஹோட்டல் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளன. வீடுகளுக்கான எரிவாயு சிலிண்டர் சப்ளையும் முடங்கியுள்ளது. முன்பதிவு செய்து பல நாட்கள் கடந்தும் சிலிண்டர் சப்ளை இல்லாததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 3வது வாரமாக இந்த பாதிப்பு நீடிக்கிறது. தட்டுப்பாடு இல்லை என்றும் முன்பதிவு செய்த பிறகு ஒதுக்கீடு வரும் வரை பொதுமக்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. மேற்கு வங்கத்தில் மகளிர் உதவித்தொகை ரூபாய் 1500 உயர்த்தப்படும் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருக்கிறார். மேற்கு வங்கத்திலும் ஏப்ரல் மாதம் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 10 வாக்குறுதிகளை அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மம்தா பானர்ஜி வெளியிட்டார். மீண்டும் திரிணாமுல் ஆட்சி அமைத்தால் மகளிர் உதவித்தொகை 1500 உயர்த்தப்படும் என்றும்
பிற்படுத்தப்பட்ட மகளிருக்கான மாத உதவித்தொகை 1700 உயர்த்தப்படும் என்றும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்து உள்ளார். இந்திய அயர்லாந்து அணிகள் மோதும் T20 போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. IPL 2026 சீசனுக்கு பிறகு இந்தியா வரும் ஆப்கானிஸ்தான் அணி ஒரு டெஸ்ட் போட்டி 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய அணி அயர்லாந்து சென்று 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று விளையாட உள்ளது. இத்தொடருக்கான அட்டவணையை BCCI வெளியிட்டுள்ளது. முதல் போட்டி ஜூன் 26ஆம் தேதியும் அடுத்த போட்டி 28ஆம் தேதியும் நடைபெறும். இந்திய அணியில் இளம் வீரர்கள் மட்டுமே இடம்பெறுவார்கள். கேப்டனாக சஞ்சு சாம்சன் இருப்பார். T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் தொடர் நாயகன் விருதை வென்றதால் அவரை கௌரவிக்கும் வகையில் கேப்டன் பொறுப்பு வழங்கப்படுகிறது. தென்னிந்திய முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகை த்ரிஷா கடந்த 3 மாதங்களில் எந்த படங்களிலும் நடிக்க ஒப்புக்கொள்ளாததால் சினிமாவில் இருந்து விலகுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நடிகர் சூர்யாவுடன் த்ரிஷா நடித்துள்ள கருப்பு திரைப்படம் மே மாதம் திரைக்கு வர உள்ளது. தொடர்ந்து மலையாளத்தில் ராம், தெலுங்கில் விஸ்வம்பரா படங்களும் அடுத்தடுத்து வெளியாக உள்ளது. எனினும் கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக த்ரிஷா எந்த புதிய படத்திலும் ஒப்பந்தமாகவில்லை என்றும் தெலுங்கு இயக்குனர் ஒருவரின் திரைப்படத்தை நிராகரித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சமீப காலமாக விஜய் த்ரிஷா குறித்து சர்ச்சை பேச்சுகள் எழுந்து வரும் நிலையில் த்ரிஷா சினிமாவில் இருந்து விலகப் போகிறாரா அல்லது அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.